ஹலோ மக்களே, வெல்கம் டு லாஸ்ட் லக்கேஜ். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் இன்னைக்கு சூப்பராக இருக்கேன். இப்போ நம்ம வந்து அசர்பைஜானில் கேபிட்டல் சிட்டியான பக்கூவில் இருக்கோம். ஸோ என்னடா அசர்பைஜான் வக்கான்னு கேட்டிங்கன்னா நொன்னு அது கிடையாது. இன்றைக்கி வந்து நாம் இன்றைக்கி கிடையாது, நாளைக்கு வந்து நாம் ஸ்ரீலங்கா போகிறோம். அதுவும் வீட்டுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக போகிறோம். ஏன்னா நான் வந்து ஒரு பேசிக்காக ஸ்ரீலங்கன் அண்ட் இங்கே அசர்பைஜானில் இருக்கேன். அண்ட் வீட்டில் வந்து யாருக்குமே சொல்லவே இல்லை, யாருக்குமே தெரியாது. அண்ட் நான் நேற்று போயிட்டு ஃபுல்லாக சாக்லேட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். நிறையா வாங்கிட்டேன். அந்த பக்கம் வந்து ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு காலையில் போயிட்டு ஃப்ரெஷ் ஃப்ரூட் வாங்கணும். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துருக்கேன். சரி, இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டது கிடையாது இல்லை. ஸோ அதனால் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி நான் காமிக்கிறேன் நாளைக்கு. அது எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு நாளைக்கு ஈவினிங் ஃப்ளைட் இருக்குது. ஸோ ஈவினிங் ஃப்ளைட்டுக்கு போனால் அடுத்த நாள், அதாவது 10ஆம் தேதி நம்ம காலையில் ஒரு 6 o'clock மாதிரி ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டில் ரீச் ஆயிடுவோம். ஸோ உங்ககிட்ட தான் முறையாக சொல்கிறேன், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. ஓகே, வாங்க போகலாம். குட் மார்னிங். ஃப்ரூட் வாங்க போய்கிட்டு இருக்கேன். ஃப்ரெஷ் ஃப்ரூட் இந்த பக்கத்தில் ஆர்டர் கொடுத்துருந்தேன். அண்ட் போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துருவோம். நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, Burada cavanı. Baktın mı? Brokoli var ha. வந்துட்டு சாப்பிட்டு பார்த்துருவோமா? Bahar bakalım. சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு எடுப்போம். Baba Alkalya ucu altın oldu. Reyhan verin üzerine koymasa. பர்ஃபெக்ட், சூப்பராக இருக்குது. அவங்க இன்னும் ஆர்டரை போடவே இல்லை, இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் வேறு ஏதாச்சும் ஃபுட்ஸ் எடுத்துமான்னு பார்க்குறேன். நல்லா தான் இருக்குது. இதில் ஒரு 1 kilo எடுக்கும். பேக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வெளியே வந்து நான் அப்புறம் ஒரு டாக்ஸி எடுத்திருக்கேன். இப்போ டிரெக்டாக வந்து அசர்பைஜான் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். அப்படியே பேக்கேஜை செக்இன் கொடுத்துட்டு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு கேட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. கேட்டுக்கு வந்துட்டேன் ஆல்ரெடி. நான் இந்த பக்கம் சும்மா வந்தேன் காஃபி இருக்கான்னு பார்க்குறதுக்கு. காஃபி காணும். இப்போ நாம் எங்கே போகிறோன்னா, முதல்ல வந்து குவைட் போகிறோம். குவைட் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு 4 hours இருந்துட்டு அதிலேருந்து ஸ்ரீலங்கா. ஓகே, இன்னும் வீட்டில் சொல்லலை, சர்ப்ரைஸாக தான் போய்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ நான் வந்து அசர்பைஜானில் இருக்கிற ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம், அசர்பைஜான் ஏர்போர்ட்டில். ஸோ காஃபி ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே போயிடலாம். ஓகே, இன்னும் கேட் ஓப்பன் ஆகலை, இன்னும் 10 minutes இருக்குது கேட் ஓப்பன் ஆகிறதுக்கு. காஃபி வருது, வந்துக்கிட்டு இருக்கு. டியூட்டி ஃப்ரீ காட்டுட்டா உங்களுக்கு போர் அடிக்குதியா உள்ள? இன்னும் கேட் ஓப்பன் ஆகலை, சும்மா பாருங்கள். சரக்குயா இல்லை, நம்மளுக்கு எதுக்கு, நான் குடிக்க மாட்டேன். இந்த பக்கம் போகலாம். சாக்லேட்ஸ் கொஞ்சம் விலை தான், வெளியே விட உள்ள விலை தான். சரி, இந்த பக்கம் என்ன இருக்குது? ஜுவல்லரிஸ், மேக்கப் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குயா. பட் இது வந்து டெர்மினல் 2 விட இந்த சைடில் வந்து கொஞ்சம் கடைகள் எல்லாம் இருக்குது. அந்த பக்கத்தில் நான் துபாய் போகும்போது ஒன்றுமே இல்லை, கடையே இல்லை. 3-4 கடை தான் இருந்துச்சு. பார்த்தேன்ல, காட்டினெல்லாம் உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்ம ஃப்ளைட். தெரியுதில்ல? இல்லை, தெரிய மாட்டேங்குது. அவங்க கேட் செட் பண்ணுறாங்க. ஸோ உள்ள போவோம். The aisle is clear for passengers coming behind you. Thank you. உள்ள வந்து செட்டில் ஆகிட்டேன். சூப்பராக ஒரு ஜன்னல் சீட். Good afternoon, ladies and gentlemen. Welcome aboard the Air Airways Flight 601 bound to Kuwait. Please install your hand luggage securely in the right bin underneath seats in front of you. Currently with the closing.
تفاصيل عن الأفلام والبرامج المعروضة. ஈரானை க்ராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீழே பாருங்க இப்படி இருக்கு. சூப்பரா வேற மாதிரி செம வெயிலாக இருக்குங்க. வெளியே இறங்குனா என்ன மாதிரி ஆகுமோ தெரியல. குவைத் மண்ணை மிதிக்க போகிறோம். பஸ் இருக்குது. ஸோ இதில் போயிடலாம். ஓகே, இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. குவைட் ஏர்போர்ட்டில் இருக்கேன். ஐயோ செம்ம க்ரௌடுங்க. இப்போ டியூட்டி ஃப்ரீயில் இருக்கேன். சாப்பிட்ணும் சான்ஸே இல்லை. இந்த பாருங்க எப்படி க்ரௌடு இருக்குன்னு. வேறு மாதிரி க்ரௌடு எல்லாம் நம்ம ஆளுங்க தான். கிளம்பு ஃப்ளைட்டுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பக்கம் நிறைய இருக்கணும். ஸோ J4 போயிட்டு பார்த்துட்டு ஃப்ளைட்டில் ஏறிட்டு சொல்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சாப்பிட்ணும். சாப்பிட வந்தேன். சாப்பிட்டு அப்படியே போயிட்டு ஃப்ளைட் ஏறிடுவோம். ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம கேட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்படியே கேட்டில் போயிட்டு ஃப்ளைட்டில் ஏறினா கிளம்பும். ஸோ செம எக்ஸைட்டிங்காக இருக்குது. போய் பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எல்லாம் நம்மாருங்க தான். செம்ம க்ரௌடிங்க பாருங்க. செம்ம க்ரௌடு. ஸோ மக்களே கேட் ஓப்பன் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம ஃப்ளைட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். பஸ்ஸில் தான் போகணும் போல். பஸ்ஸில் ஏறி ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு காமிக்கிறேன். இதான் ஃப்ளைட்டாக தெரில. இந்த மாதிரி ஒரு ஃப்ளைட்டாக இருக்கும். இந்த பாருங்க ஜீரா. ஸோ போகலாம். செம க்ரௌடாக இருக்குது பாருங்கள். உள்ள வந்து செட்டில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜசீரா ஏர்வேஸில் இருக்கோம். அண்ட் இந்த ஃப்ளைட் வந்து 5 மணிக்கு ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்டில் போயிட்டு அரைவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் டாக்ஸி எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஓகே, நான் நடுவில் போகிறதெல்லாம் காமிக்கிறேன். உள்ளெல்லாம் காமிக்க முடியாது. அவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி. இதில் எல்லாம் ஸ்ரீலங்கன் தான். دقيقة بحسب التوقيت المحلي. بنيابة عن قائد جميع أفراد الطاقم شكرا لاختياركم طيران الجزيرة. வெல்கம் டு ஸ்ரீலங்கா. ஸோ மக்களே ஸ்ரீலங்கா வந்தாச்சு. ஸோ இப்போ இமிக்ரேஷன் கிளியர் பண்ண போய்கிட்டு இருக்கேன். இமிக்ரேஷனை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஓகேயா? சூப்பர். ஆனால் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கி. பரவாயில்ல, நல்லதான், இல்லை சில்லுன்னு இருக்குது. ஸ்ரீலங்காவில் வந்தாச்சு. இமிக்ரேஷனில் சீலும் பட்டாச்சு. அப்படியே பேக்கேஜை கலெக்ட் பண்ணிக்கிட்டு டாக்ஸி எடுக்க போகணும். இமிக்ரேஷனை கிளியர் பண்ணிவிட்டு பேக்கேஜும் எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். அண்ட் பிக்மி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா பிக்மி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ டாக்ஸி வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நீங்கள் பிக்மி ஆப்பை போட்டுட்டு அதில் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். ஸோ இப்படியே நம்ம போயிட்டு வீட்டில் சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லோரும் நல்லா தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஐயோ என்ன
என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, இதுதான் எங்கள் வீடு. வீட்டில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டுக்காதீங்க. ஓகே, சர்ப்ரைஸ் பண்ண காலங்காத்தாலே வந்துடாதீங்க. பார்த்தீங்களா, ஒரு 100 பெல் அடிச்சிட்டேன், யாருமே இன்னும் திறக்கலை. ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எவ்வளோ தத்த வேண்டியிருக்கு. என்னடா இது இன்னும் அடிக்கிறேன், இன்னும் அடிப்போம். காலங்காத்தால சர்ப்ரைஸ் வந்துடாதீங்க. நான் தான் சர்ப்ரைஸ் ஆகியிருக்கேன். இவ்வளோ தூங்குறீங்களாடா? மனுஷன் தூங்காமல் சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கேனேடா. சே, நோ ரியாக்ஷன். இது உள்ளே போயிட்டே காட்டுறேன் என்னத்த சர்ப்ரைஸோ. என்ன மனுஷனுங்க நீங்கள்லாம்? ஒரு மனுஷன் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு இப்படி வந்தா ஒரு 500 கோல் இந்த பெல் அடிச்சிட்டேன். இவன் மட்டும்தான் சர்ப்ரைஸ் ஆகினான், வேற யாருமே இல்லை. எல்லாம் தூங்குறாங்க. சோதனை, காலங்காத்தால வந்து சர்ப்ரைஸ் பண்ணாதீங்கடா. ஏ சர்ப்ரைஸ் ஆகிருந்தேனே. சர்ப்ரைஸ், எஸ், சர்ப்ரைஸ்ட். ஸோ காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் அம்மாவை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகினான்னு கேட்போம். நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேனே. எல்லாம் சர்ப்ரைஸ் ஓடுவேன் எல்லா இடத்துலையும் போய். இவன் மட்டும்தான் சர்ப்ரைஸ் ஆகினான். 10 நாள் லீவு வந்து 10 நாள் லீவு. அது லைட் ஓப்பன் இவன் மட்டும்தான் சர்ப்ரைஸ் ஆகினான். சர்ப்ரைஸ் பண்ண வந்து நான் கடைசியில் நான் சர்ப்ரைஸ் ஆகி 15 நிமிஷம் வெளியே. மக்களே, இவன் மட்டும்தான் சர்ப்ரைஸ் ஆகுனான். ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா, காலங்காத்தால வந்து ஆட்களை சர்ப்ரைஸ் பண்ண நினைக்காதீங்க. யாருமே எலும்பி கூட பார்க்க மாட்டாங்க. பட் இப்போ எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த vlog சக்ஸஸ். ஓகே மக்களே, ஃபைனலாக வந்து நம்ம ஸ்ரீலங்கா ரீச் ஆகிட்டோம். அண்ட் எல்லாரும் ரொம்ப ஹாப்பி அண்ட் சர்ப்ரைஸ் ஆனாங்க. நானும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனேன், டே இப்படி எல்லாமா தூங்குவீங்க அப்படின்னு. அண்ட் பட் ரொம்ப ஹாப்பி எல்லாரும். அம்மா வந்து ஆல்ரெடி எல்லாத்தையுமே பேக்கேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. அண்ட் 10 நாள் வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்க போகிறோம். ஸோ இந்த 10 நாளும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சுற்றலாம். ஓகேயா, உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிருவோம். திரும்பி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க. பக்கத்தில் இருக்க முடிஞ்சால் பார்த்துங்க. Until I see you next time. Tada, bye bye. Have a great day.